You can scan. இப்போ ஓகே, நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட கோட் ஓப்பன் பண்ணுங்க, ஆர்என்என் கோடு. அந்த ஃபோல்டர்லேருந்து just open up the current neural network code. And then from that code, we will just start explaining whatever we are coming across new terminals. சார் ஏஎன்என்சி வெளியே வாங்க, வெளியே வாங்க. ஓகே, அதோட நிற்குதோ? ஆர்என்என் இல்லை இல்லையா? இல்லை இல்லையே. டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. அந்த ஃபோட்டோல என்ன இருக்கு? 9. ஓகே, லீனியர் டிஸ்கிரிமினேஷன் பிரின்சிபல். ஓகே ஓகே, போட்டுருங்க. ஆர்என்என் கோடு ஓகே, ஓப்பன். அந்த டாக்குமெண்ட் இருந்தால் ஓப்பன் பண்ணுங்க, இல்லை ஜஸ்ட் ஓப்பன் அப் ஆர்என்என் கோட், சாம்பிள் கோடு ஏதாவது ஜிட்ஹப்ல இருந்தால் எடுக்கும். ஸோ ஓரளவுக்கு அந்த பேசிக் நமக்கு இருக்கு. And then we have to go through each and every process. நமக்கு அந்த types of RNAs தெரியும். One to one, one to many, many to one, and then in between the things. So RNN code implementation. Implementation. Text generation, TensorFlow. Okay, some random, the TensorFlow. இது வந்து new text generation தான். This also coming under okay. வாய்ஸ் ஒழுங்கா கேட்கு. அதனோட டேட்டா செட் இருக்கான்னு பாருங்க. அதுதான் சார் கேக்குதா? கேக்குது. அது டேட்டா செட் இல்லை சார், ஜஸ்ட் அது கோட் மட்டும் தான் இருக்குது. ஆர்என்என் அப்படியா? ஓகே, ஜஸ்ட் என்ன
ஃபைன். ஓகே, அந்த கோடை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அதில் ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே எல்எஸ்டிஎம் ஒன்று இருக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே. எ- எதுல சார்? இல்லை இப்போ ஓப்பன் அதை ஓப்பன் கோட் ஓப்பன். எது டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லயேவா? டெக்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே ஓகே. கோடு கோடு எடுங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா கீழே கிளாஸ் மாடல் நெட்வொர்க் மேலேயே RNN வித் நம் அண்டர்ஸ்கோர் லேயர்ஸ் LSTM லேயர்ஸ் ஒன்று இருக்கு. LSTM அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட். LSTM மட்டுமே நம்ம தனியாக பார்க்க வேண்டியது. ஓகே, ஸோ ஜஸ்ட் க்ளோஸ் இட் அண்ட் ஐ வில் ஓப்பன். அது இப்போதைக்கு இருக்கட்டும். நீங்கள் ஷேர் பண்ணுறது மட்டும் இது பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணுங்க, நான் வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவா கேட்குது சல்மான். நீங்க பேசுறதுலாம் ரொம்ப மைக் சொல்லுங்க. இல்ல சார். ஓகே. LSTM இப்போ நம்ம டீப் டீப் லேர்னிங்ல பொறுத்த வரைக்கும் கோட் அப்படிங்கிறத விட அது இருக்க சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே பெரிய பெரிய டாபிக். இப்போ எல்எஸ்டிஎம் ஒரு டாபிக் கொடுக்குறோம். அடுத்து அந்த கோட் ஃபுல் கோட் நம்ம வந்து இப்போ RNNக்கு தனியாக ஒரு கோட் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ANNல எப்படிலாம் பிரேக் டவுன் பண்ணமோ அந்த மாதிரி போக 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 இன்னும் சின்ன சின்ன இந்த LSTM மாதிரியான சில விஷயங்கள் வரும். LSTM வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் இதில் NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸில் ஆர் அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் ஜென்ரேஷனில். நேற்று வந்து நம்ம சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் ஐ மீன் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் யூஸிங் RNN அதுதான் நம்ம பார்த்தோம். ஜிமெயில் அப்ளிகேஷன்ல இருந்து ஜிமெயிலோட மற்ற அப்ளிகேஷன் லைக் டிரான்ஸ்லேட்டர், டிரான்ஸ்லேட்டர், கூகுளோட வாய்ஸ் ரெஸ்பான்ஸ், இது எல்லாமே ஈவன் கூகுள் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற அந்த விஷயம் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட் relatable things. And also it is also helping on translation too. Okay, அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஓரளவுக்கு உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ மோரோவர் நம்ம அந்த கோட் அப்படிங்கிறத தாண்டி நான் ஏற்கனவே சொன்னது தான், மிஷின் லேர்னிங்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, பட் டீப் லேர்னிங்ல தெர் இஸ் நோ ஸ்ட்ரக்சர் அட் ஆல். whatever we are thinking we will be trying to get done through ANNO, CNNO, whatever it is. And you should if you are using TensorFlow, most of the job done using TensorFlow libraries and the machine learning libraries. இங்க இன்னும் எஃபெக்டிவான லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. ரைட்டா? இப்போ இதுல RNNல ஒரு சின்ன RNN மட்டும் இல்லை, டெக்ஸ்ட் ஜென்ரேஷன், வாய்ஸ் ஜென்ரேஷன் அண்ட் ஆல் தீஸ் அதர் திங்ஸ். இந்த LSTM லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஓகே, ஸோ வாட் இஸ் தி வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம்? இதில் ஒரு நேற்று பார்க்கும்போது கிரேடியன்ட் பார்த்தோம். நேற்று ஒரு ஆர்டிக்கிள் அதை கொஞ்சம் டீட்டெயிலாகவே நீங்கள் படிக்கலாம். நம்ம வந்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 75% தான் பார்த்தோம். அதில் மீதி 25% ஜஸ்ட் கோடோட பார்க்கலான்னு நினச்சிருக்கோம். பட் கோடு நான் வந்து சொன்னால் கெட்டி கோடு அதெல்லாம் அதே மாதிரி கோடு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஒரு இதுக்கும். பட் அதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கோடுக்கு போகலாம். ஓகே, ரைட். இதில் வேனிஷிங் கிரேடியன்ட்
And also the main limitation of RNN is that RNNs can't remember very long sequences and get into the problem of vanishing gradient. What is that vanishing gradient? So gradients of the loss function in neural networks approach zero when more layers with certain activation functions are added, making the network difficult to train. So most often நீங்க வந்து ஒரு ஒரு நியூரல் நெட்வொர்க் ரன் பண்ணும்போது நேற்று CNN ட்ரை டு ரன் அதுல லாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற அந்த ஈபாக்ல அந்த ஐட்ரேஷன்ல நம்ம பார்க்கும்போது லாஸ் ஃபங்க்ஷன் if it is less your accuracy will be more. அப்போ அந்த லாஸ் ஃபங்க்ஷன் கோயிங் டு ஜீரோ அந்த லெவலுக்கு போகுது அப்படின்னா தென் யுவர் மாடல் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். ஓகே, அதுல the gradients of the loss function in neural networks approach zero when more layers with certain activation functions are added, making the network difficult to run. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நான் நேற்று பார்த்த அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக நேற்று அந்த மாடல் எல்லாமே கரெக்டு, பட் ட்ரைனிங்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. ட்ரைனிங் லெவலில் நம்ம எது பண்ண இல்லையோ மேபி யூ கேன் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம். இல்லை நானே வந்து இந்த வாரம் ஐ ட்ரை டு டூ இட் ரைட். அப்போ அதுக்கு வந்து யூ ஜஸ்ட் ஆட் மோர் லேயர்ஸ், அதாவது ஹிடன் லேயர்ஸ்க்குள்ள நிறைய லேயரை வச்சுட்டு ஐ மீன் பேடிங் ஒரு கான்செப்ட் பார்த்தேன். பேடிங்னா கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டைசிங் ஆர் பெஞ்ச் மார்க்கிங் இன் மிஷின் லேர்னிங். ஸோ அதை பெஞ்ச் மார்க்லாம் பண்ணும்போது நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் மிஷின் லேர்னிங்ல. அதே மாதிரி பேடிங் ஒரு கான்செப்ட். பேடிங்னா பேலன்ஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா ஒரு 20 பேர் லோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள இப்போ ஒரு ஆவரேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கிளாஸோட ஆவரேஜ் எடுக்கும்போது அந்த 20 பேர் விட்டுட்டு எடுக்க முடியாது, 50 பேரும் சேர்த்து தான் அந்த ஆவரேஜ் எடுக்கணும். அப்போ அந்த 20 பேருக்கான ஒரு விஷயத்த ஒரு ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது இட் ஷுடன்ட் அஃபெக்ட் தி என்டையர் ஆவரேஜ் ஆஃப் அகாடமிக் ஆஃப் யுவர் கிளாஸ். அப்போ வந்து பெஞ்ச் மார்க்கிங்ன்ற கான்செப்ட் போகும். ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் நிறைய வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ண, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படிங்கிற அதே கைண்ட் ஆஃப் கான்செப்ட் மாதிரி இப்போ நெகட்டிவ்க்கு போயிடக்கூடாது, டூ மச் ஆஃப் பாசிட்டிவ் விஷயத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னா if it is going for the negative information then it will be a over, I mean அந்த மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இஸ் கெட்டிங் அண்டர் ரேட்டட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஓவரா மாடல் இதாகுது அப்படின்னா தென் இட் இஸ் கோயிங் டு பி தி ஓவர் கான்ஃபிடென்ட் லெவல். அப்போ அதை வந்து இது ரெண்டுத்தையும் இட் ஷுடன்ட் கோ ஓவர் வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அண்ட் இட் ஷுடன்ட் கோ அண்டர் what we are expecting. It should be balanced. அந்த பேலன்சிங் பாயிண்ட்ல தான் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணுவோம். அதுல வந்து கிரேடியன்ட் டிசென்ட் அப்படிங்கிற அந்த அந்த மாதிரியான ஆப்டிமைசேஷன் பண்ண ஆரம்பிப்போம். ஆப்டிமைசேஷன் பண்ணும்போது தான் இப்போ நீங்க பார்க்குற அந்த டெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் ஆப்டிமைசேஷன் பண்ண பிறகு தான் அதெல்லாம் வருது. ஏன்னா உங்களோட டெக்ஸ்ட் ஹவு இட் இஸ் கோயிங் டு ப்ரெடிக்ட், ரைட்டா? அதுல இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ வாட் இஸ் வேனிஷிங் கிரேடியன்ட்னா கிரேடியன்ட் அப்படின்னாலே அது ஒரு ஆப்டிமைசேஷன் டெக்னிக். அந்த ஆப்டிமைசேஷனையும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டோம் அப்படின்னா தென் இட் இஸ், அதாவது ஜீரோ வேல்யூவே வந்து கிட்டத்தட்ட அப்ரோச், ஐ மீன் கரெக்டாக இந்த சென்டென்ஸ் படிச்சீங்கன்னா the gradients of the loss function in neural networks approach zero. இப்போ ஜீரோவுக்கு அப்ரோச் பண்ணதுன்னா கிட்டத்தட்ட 100%. ஒரு மாடல் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இல்லை. 100% அந்த மாடல் ஒர்க் ஆகுது அப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு டீப் லேர்னிங் ப்ராசஸை நீங்க பார்க்க முடியாது. தென் இஃப் த ஃபியூச்சரிஸ்டிக் ஆக்ஷன்ஸ் ஆர் த ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இன் டீப் லேர்னிங் ப்ராசஸ் இஸ் கோயிங் டு ஃபெயில். ஓகே, அப்போ ஒரு மாடலை வந்து கண்டினியூஸா அது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குன்னா தான் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா ரியாலிட்டியில நம்மளோட பிரெயினும் அப்படிதான் ஒர்க் ஆகும். சில சமயம் வந்து நம்ம தப்பு பண்ணுவோம், பல சமயம் ஓரளவுக்கு இது இன்ட்யூஷன் வில் ஜஸ்ட் கைட் யூ. இல்லை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், இல்லை உங்கள் மற்ற விஷயங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம், இல்லை மாரல் சப்போர்ட்டு, இல்லை யூ கேன் டேக் ஹெல்ப் ஆஃப்
other seniors or experienced professionals or whatever it is. ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு டீப் லேர்னிங் ப்ராசஸும். ஸோ அந்த டீப் லேர்னிங் ப்ராசஸ்க்கு ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனை தாண்டி ஒர்க் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் பி ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் அவர் பிரெயின் ஃபங்க்ஷன். பட் அப்படி ஒரு மாடல் வந்து இது வரைக்கும் எந்த ப்ராசஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணுமே ஒழிய இட் ஷுடன்ட் பி 100%. அப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு அதை பேட் பண்ணி வந்து ஒரு ஜீரோ அப்ரோச்சுக்கு வருது அப்படின்னா தென் அதுதான் சொல்றாங்க வென் மோர் லேயர்ஸ் வித் சர்டன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். டேனேஜ் படிச்சிருக்கோம். தெர் ஆர் அதர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ், ரெலு படிச்சிருக்கோம், ரைட்? இது எல்லாம் நிறைய அது கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் த மாடல் இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட்னா அது அங்கேயே சேச்சுரேட் ஆகிடும். அந்த மாடல் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு இம்ப்ரூவ். அந்த சர்டன் if it is approaching to zero, then that is called as vanishing. Vanishing-na the optimization vanish ஆகிற ஒரு விஷயம். That is what is called vanishing gradient problem. So that is why they are telling that making the network difficult to train. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒரு நெகட்டிவ்க்கான ஒரு அப்ரோச்சா இருக்கும். அப்போ ஹவு வி ஆர் மேக்கிங் மோர் ரிகரஸ் மாடல். ஸோ எல்எஸ்டி அங்கதான் வந்து லாங் ஷார்ட் டேர்ம் மெமரி, எல்எஸ்டிஎம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ எல்எஸ்டிஎம்ஸ் கம் டு த ரெஸ்கியூ டு சால்வ் த வேனிஷிங் கிரேடியன்ட் ப்ராப்ளம். It does so by ignoring or forgetting useless data or information in the network. இப்போ நம்ம சிஎன்என்ல ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு இமேஜை ரீட் பண்ணும்போது அது தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணும், மற்ற இதெல்லாம் விட்டுடும். அதை நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இந்த கான்செப்ட் தான் அதே கான்செப்ட் தான் இந்த எல்எஸ்டிஎம். எல்எஸ்டிஎம்ல it does so by ignoring the useless data in the network. So the LSTM will forget the data if there is no useful information from other inputs like prior sentence words. இப்போ நான் நேற்று சொன்னேன், ஒரு ஆப்பிள்னு எடுத்தா அது கம்பெனியை தான் ரெஃபர் பண்ணும் இதனோட டிக்ஷனரியில, இந்த சிஎன்என் டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்ல. அதே மாதிரி நீங்க டெக்ஸ்ட் அடிக்கும்போது I will show you how to okay ChatGPT. இப்போ I'm just சும்மா அடிக்கிறேன் want to understand more about. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாண்டட் இது தேவையான வார்த்தை, அண்டர்ஸ்டாண்ட் தேவையான வார்த்தை, மோர் அபவுட்லாம் அவசியமே இல்லை. வாண்டட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த மோர் அபவுட் இந்த மூணு வார்த்தையுமே கிட்டத்தட்ட சிஸ்டமுக்கு தேவையில்லாத, அதாவது எல்எஸ்டிஎம் மாடல்ல கம்பேர் பண்றப்போ அது தேவையில்லாத ஒரு வார்த்தைங்க அது. ஓகே, அது எல்லாத்தையும் அது இக்னோர் பண்ணிடும். ஓகே, ஸோ வென் நியூ இன்ஃபர்மேஷன் கம்ஸ் த நெட்வொர்க் டிட்டர்மின்ஸ் விச் இன்ஃபர்மேஷன் டு பி ஓவர்லுக்ட். ஓவர்லுக் அப்படின்னா அது வந்து எரர்னு அர்த்தம். ஓவர்லுக்னா கவனிக்காம இருக்கிறது. சில சமயம் அது வந்து சம்திங் வேற ஆப்போசிட் சென்ஸ்லாம் நம்ம வந்து மீன் பண்ணிப்போம். ஓவர்லுக் மீன்ஸ் இட் இஸ் கிளியர்லி சேஸ் வி நெவர் லுக்ட் ஆன், அவ்வளோதான். அண்ட் விச் டு பி ரிமெம்பர்ட், ரைட்? So let's look into the difference between RNNs and LSTMs. In RNNs, we have a very simple structure with a single activation function, that is TANH. நம்ம இன்னும் RNN கோடே பார்க்கல, பட் we just going for LSTMs. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயமா நான் உங்களுக்கு வந்து கோட்ல கொடுக்குறேன். அந்த கோட்ல வந்து you can just you will be able to understand what I am talking about. No worries. Okay. Right. So in LSTMs, instead of just a simple network with a single activation function, we have multiple components giving power to the network to forget and remember information. So it used to forget and also it used to remember. This is an RNN network that giving input A
and we are just doing the processing, and we are just getting the output. And here it is a LSTM network. So this is an input, and it is going to, this is called theta. Theta, I mean, it is not an alpha like ANN. Okay, இங்க வந்து the next level of information, அது வந்து அது பெரிய டாபிக் வச்சிருக்கேன். ஸோ அந்த சைன், கொசைன், இது எல்லாமே வந்து இதுல டீப் லேர்னிங்ல நீங்க பார்ப்பீங்க. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கன்சிடர் தோஸ் திங்ஸ், நாட் ஓன்லி த மேத்தமேட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஆல்சோ தி சைக்கலாஜிக்கல் அண்ட் ஆல்சோ தி டீப் லேர்னிங் சிக்னிஃபிகன்ஸ். அதை ரெண்டும் பேலன்ஸ்டாக கொண்டு போனால் மட்டும்தான் அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க முடியும். இப்போதைக்கு ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் இட் இஸ், என்னென்ன பார்க்குறோமோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு go with the formula. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நியூரல் நெட்வொர்க்கோட லேயர். ஓகே, அண்ட் திஸ் ஒன் இஸ் த பாயிண்ட் வைஸ் ஆப்ரேஷன். இது எல்லாமே பாயிண்ட் வைஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்த சர்க்கிள்ஸ். அண்ட் தென் வெக்டர் டிரான்ஸ்ஃபர். வெக்டர் அப்படின்னா இப்போ நம்ம வந்து எஸ்விஎம் படித்தோம் இந்த மிஷின் லேர்னிங்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஆப்ரேஷன் தான் இங்கே நடக்கும். ஸோ மோர் ஓவர் இங்கே வெக்டர் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னும் போது இப்போ நம்ம டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இல்லை டெக்ஸ்ட் டேட்டா பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதனோட வெக்டர் இன்ஃபர்மேஷன், அதாவது இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் சொல்றீங்கன்னா அதனோட பேஸ், அதாவது அதனோட ரூட் வேர்டை போய் தான் அது கண்டுபிடிக்கும். சே ஃபார் இன்ஸ்டன்ஸ் வாண்டட்னு போட்டிருக்கேன், இது வந்து வாண்டட்னு அங்கே போய் தேடாது, இதனோட ரூட் வேர்டு வந்து வாண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் வெக்டர் டேட்டா பேஸ். வெக்டர் டேட்டா பேஸ் அப்படின்னா ஒரு ஒரு வார்த்தைக்கு அதனோட ரூட் வேர்டு வந்து it is going to try and pull the information. It doesn't matter whether you are giving ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல கொடுக்குறீங்க, இல்லை ஃபியூச்சர்ல கொடுக்குறீங்க, இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கொடுக்குறீங்க. நோ, கிராமரா அது வந்து பெருசா வந்து கன்சிடர் பண்ணாது, அதோட ரூட் வேர்டு தான் போய் எடுத்துக்கும். ஸோ வெக்டர் டேட்டா பேஸ், திஸ் இஸ் ஹவ் இன் டீப் லேர்னிங் இட் இஸ் கன்சிடர்ட். ஓகே, அதுக்கப்புறம் இட் இஸ் ட்ரைங் டு கன்காட்டனேட் these kind of a symbol. இது எங்கெங்கெல்லாம் இந்த சிம்பிள் இருக்கோ you can go and consider it and then concatenate and then copy and it will give the necessary information to the user. ஓகே, இது வந்து ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு சாதாரண ஆர்என் அனுப்பும், ரைட்? சாதாரண ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இன் ஆர்என். By adding LSTM model in this, how you are going to get the differentiation. So LSTMs have 4 different components, like நம்ம ஏற்கனவே RNN ஒரு 3 டைப் பார்த்துருக்கோம். இது LSTMல ஒரு இன்னொரு 4 டைப் இல்லை. செல் ஸ்டேட், that is called memory cell, forget gate, input gate and output gate. இது எல்லா டெர்மினாலஜியுமே வந்து கிட்டத்தட்ட உங்களோட ட்ரிபிள்இல ஏதாவது மைக்ரோ ப்ராசஸர் லேப் இருந்திருக்கு உங்களுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு பேப்பர்ல, அதனோட இன்ஃபர்மேஷன் தான் ஹவு யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங். நியூரல் நெட்வொர்க்கையும் கிட்டத்தட்ட ஒரு மைக்ரோ ப்ராசஸர் மாதிரி தான் வி ஹாவ் டு கன்சிடர். அப்படி கன்சிடர் பண்ணாதான் நம்ம அந்த கிட்டத்தட்ட ஒரு சிபியு மாதிரி தான் நம்ம ஒரு பிரெயினை நம்ம யோசிக்கணும். தட் இஸ் வை நோ தே ஆர் யூசிங் திஸ் கைண்ட் ஆஃப் டெர்மினாலஜிஸ். ரைட், இப்போ இதில் ஸோ யூ ஆர் கிவிங் input data like a timestamp. So input போகுது, right? It is a neural network and it is cell state from timestamp t-1. இப்போ நீங்க இது எல்லாமே hidden state தான், input hidden layer or hidden input layers தான் இதை பொறுத்திருக்கும். Whatever you are giving the information, இது entire information வந்து it has to be like a input. இந்த இன்புட்ல கொடுக்குற எல்லா விஷயமும் how LSTM is going to consider all the words. இப்போ நம்ம வந்து ஒரு summary of the word கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம், ஒரு summary of the document. ஓகே, say for instance
ஓகே, ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை, உங்க ரெஸ்யூமே கொடுக்குறீங்க. இல்லை, ரெஸ்யூமேல வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சா கூட ஹவு இட் இஸ் கோயிங் டு கன்சிடர், ஏன் அவ்வளோ எப்படி வந்து பயங்கர ஃபாஸ்டா அந்த இன்ஃபர்மேஷனை உள்ள எடுத்து ஹவு இட் இஸ் ட்ரைங் டு கிவ் யூ த சம்மரி. இட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் டூயிங் தி எல்எஸ்டிஎம் ப்ராசஸ் அட் தி பேக் எண்ட். அது எல்எஸ்டிஎம் இல்லாம அவ்வளோ ஃபாஸ்டா அது ஒரு மெமரியில வச்சு அதுக்கப்புறம் அது தேவையான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கிட்டு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு திருப்பி ரெஸ்பாண்ட் பண்ணும். இதுதான் உங்களோட ஒரு இதுதான் அவுட்புட். ஓகே, இதுக்கு என்னென்னலாம் இது பண்ணுது? வாட் இஸ் cell state? So it is the first component of LSTM which runs through the entire LSTM unit. It kind of can be thought of as a conveyor belt. And this cell state is responsible for remembering and forgetting. எதை ஞாபகம் வச்சுக்கணும், எதை we have to forget it. And this state, this cell state is going to decide. This is based on the context of the input. நீங்க எந்த கான்டெக்ட் நீங்க இன்புட் கொடுக்குறீங்களோ அந்த கான்டெக்ட் பேஸ் பண்ணி தான் அதனோட செல் ஸ்டேட் வந்து எதை கீப் they have to keep remembering or keep forgetting. So this means that some of the previous information should be remembered while some of them should be forgotten and some of the new information should be added to the memory. இது எல்லா ப்ராசஸையும் பண்ணணும். Okay, this means that some of the previous information should be remembered. அது வந்து முக்கியமா ஒரு விஷயம். இதனோட ஹிஸ்டரி நான் உங்களுக்கு ஒரு நாள் காமிச்சு நினைக்கிறேன். இப்போ இந்த ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி இப்போ நான் ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, சும்மா இப்போ உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ரைட், மார்க்கெட்டிங் ad copy about write an ad copy about இவ்வளவுதான். This is the first time I'm just trying to do. Let's see. இதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்றேன். ஆட் காப்பி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கீவேர்டு. ரைட், அபவுட் மை செல்ஃப், இதெல்லாம் வந்து மை செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு யாரை பத்தின இன்ஃபர்மேஷனுக்கு ரெஃபர் பண்றதுக்கு இதை எடுத்துக்கலாம். ரைட் அண்ட் ஈவன் ரைட் அண்ட் ஆட் காப்பி அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை கொடுத்தாலும் இது என்ன பத்தி தான் சொல்லுங்க. அண்ட் நான் எதையுமே கொடுக்கல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ட்ரைங் திஸ் ப்ராப்ளம். மற்ற எல்லாமே இந்த 2 வருஷம் நான் ஏன்னா இது ChatGPT யூஸ் கிட்டத்தட்ட 2 வருஷம் எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். அப்போ இட் இஸ் கிவிங் மீ தி பர்ஃபெக்ட் ஆட் காப்பி. திஸ் இஸ் த மார்க்கெட்டிங் மெட்டீரியல். நீங்க பார்க்குற நிறைய ஸ்பான்சர்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இதுல அதுல கொடுக்குற கரெக்டான வார்த்தைகள் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா, இதெல்லாம் டேட்டா, இது அதுக்கப்புறம் இது. ரைட், நான் எதில் ஸ்பெஷலிஸ்ட், ஈவன் லேட்டஸ்ட் பாட்காஸ்ட் வரைக்கும் ஆத்தர், வேர் மைண்ட் மீட்ஸ் மிஷன், இந்த பாட்காஸ்ட் இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து வருது. அண்ட் ஹவு இட் இஸ் கிவிங் பர்ஃபெக்ட் இன்ஃபர்மேஷன். நவ் ஜஸ்ட் இந்த வார்த்தை. This means that some of the previous information should be remembered while some of them should be forgotten and some of the new information should be added to the memory. இதுல மற்ற நிறைய இன்ஃபர்மேஷன் நான் இது ஆல்ரெடி நிறைய கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையும் நான் நிறைய இடத்துல ஐ ஆஸ்க் டு ஃபர்கெட், ஐ ஆஸ்க் டு டிலீட். நான் உங்களுக்கு சும்மா இப்போ எக்ஸ்பிளிசிட்டா சொல்றேன். ஓகே, அது எதையுமே இதுல கொண்டு வரல, எதையுமே கொண்டு வரல. ஸோ
இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும் வந்துருக்கு. ஒரு டெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹவு இட் இஸ் கெட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம். ஒரு 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 இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு ஹவு இட் இஸ் ட்ரைங் டு ரீட் அண்ட் ட்ரைங் டு ரெஸ்பாண்ட், வேர் இட் இஸ் கோயிங் அண்ட் கெட்டிங் தி இன்ஃபர்மேஷன். இது என்னோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் எனி அதர்ஸ் இன்ஃபர்மேஷன். அதுலயே நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் அண்ட் தி அதர் திங்ஸ் ஐ கேன் சி. இப்போ மற்றவங்களோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பி மோர் ப்ரிசைஸ் அண்ட் த ப்ராம்ப்ட் ஷுட் பி வெரி வெரி கிளியர். கரெக்டா? ஓகே. ஸோ அந்த அந்த அல்காரிதம் தான் நம்ம பண்ணணும். அதுதான் அந்த ஸ்பேசி, அதுக்கப்புறம் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர், அதர் திங்ஸ் அஸ் வெல். ஓகே, ரைட். ஸோ திஸ் மீன்ஸ் தட் ஐ மீன் ஐ திங்க் திஸ் இந்த சென்டென்ஸை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் the first operation x is the pointwise operation, which is nothing but multiplying the cell state by an array of -1, 0, and 1. So this information multiplied by 0 will be forgotten by the LSTM. So another operation is plus, which is responsible to add some new information to this state. So -1 is we have to forget, 0 is keep the information, and 1 is add the information. இந்த மாதிரி ஒரு அரே ஒரு செட்டுக்குள்ள எதெல்லாம் வந்து this cell state has to forget, எதான் வந்து just it has to retain, what are the other informations that has to be added. இதுதான் first forget gate. So the forget LSTM gate, as the name suggests, decides what information should be forgotten. A sigmoid layer is used to make this decision. The sigmoid layer is called the forget gate layer. I mean gate layer. It does not. It does a dot product of h of t minus 1 and x of t, and with the help of a sigmoid layer, outputs a number between 0 and 1 for each number in the cell state c of t minus 1. So if the output is a 1, it means we will keep it. 0 means we forget it completely. Okay. Then input gate gives a new information to the LSTM and decides if that new information is going to be stored in the cell state. Another formula and how it is getting added to the other informations. This has three parts: sigmoid layer, tanh activation function, and then we combine these two outputs, I of t into c of t, and update the cell state. So in the vector information, the tanh sigmoid layer we are getting updated, so that இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறீங்க, ஒரு டெக்ஸ்டுவல் இன்ஃபர்மேஷன் போறீங்க, அது எல்லாம் பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா then it has to follow definitely the LSTM process and then the output gate. So first, a sigmoid layer decides what parts of the cell we are going to output. Then tanh layer is used on the cell state to squash the values between -1 and 1, which is finally multiplied by the sigmoid gate output. இதில் பார்த்தீங்கன்னா they are giving very animated information. Just observe this. Maybe later point in time you can just go through in your free time. We have understood the, I mean, this is how the architecture, and this is how it is going to get the information. Okay. So LSTM ஓட கான்செப்ட் இதுதான். இப்போ I will get the RNA code.
forward pass, backward pass, one hot, இதுலயும் one hot end coding நம்ம AN basic machine learning பார்த்துருக்கோம். Last function is cross entropy பார்த்துருக்கோம். Back propagation through time. Just go through this. And the link on the time. I'm just searching for the code. We don't want this kind of gradient vanishing. Gradient vanishing will not be understood. Okay. இது ட்ரை பண்றீங்களா இப்போ just giving this then just copy paste பண்ணுவீங்க அதுக்கப்புறம் we will go with the GitHub and then we will take it everything இந்த இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன this is the output layer variables and then functions each and every step clean-ஆ கொடுத்துருக்காங்க okay array with the 10 epoch தான் that is I'll just give you this வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கேன்